சேலத்தில் 2 கோடி மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது. சேலம் சொர்ணபுரி பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் திருப்பூரில் உள்ள பணியின் நிறுவன உரிமையாளர்களிடம் கோடிக்கணக்கில் ஆடைகளை வாங்கி பணம் கொடுக்காமல் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பாலமுருகன் கூட்டாளியான சேலம் கட்டுரை சேர்ந்த சீனிவாசன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். தற்போது வரை 31 பேரிடம் சுமார் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சரக்கு லாரி மோதி 2 பேர் உயிரிழப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி கமுதி சாலையில் மீன் ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் இருசக்கர வாகனத்தை நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து போலீசார் உடலை மீட்டு பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளக்கோவிலில் லாட்டரி சீட்டு விற்றவர் கைது. வெள்ளக்கோவில் அருகே மூலனூர் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரன் புதுப்பை பேருந்து நிறுத்தம் அருகே லாட்டரி சீட்டு விற்ற மூர்த்தி வயது 48 என்பவரை கைது செய்தார். இவர் வெளி மாநில லாட்டரி சீட்டின் கடைசி 3 எண்களை 50க்கு விற்பனை செய்து குழுக்கள் விவரங்களை ஆன்லைனில் தெரிவித்து வந்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.